நேற்று காலையில் வச்ச சாம்பார் மீதமாயிடுச்சு. சரி, அதை நைட் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு எப்பவும் போல் சூடு பண்ணி வச்சுட்டேன். தம்பிக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு குடமிளகா இருந்தது, அதை வச்சு சட்னி பண்ணிடலான்னு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, எப்போவுமே சட்னி எல்லாம் இதில் தான் பண்ணுறீங்க, எப்படி அது பத்தும் அப்படின்னு கேட்குறீங்க. இது நாங்கள் தம்பிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு லைட்டாக உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அது கூட சால்ட் அண்ட் குடமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஆயில் அதிகமாக வதக்கிறதுக்கு சேர்க்க வேண்டாம், ஏன்னா குடமிளகாலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நான் தண்ணி இல்லாமல் தான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா தேவையான தாளிப்பும் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த Q&A வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே ப்ளே பட்டனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். எல்லார் கொஷின்ஸ்க்கும் ஒரே வீடியோவில் ஆன்சர் பண்ண முடியல, ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். செகண்ட் பார்ட் 2-3 டேஸில் அப்லோட் பண்ணிடுறேன். ஃபைனலாக இட்லி ரெடியானதும் சூப்பராக சட்னி அண்ட் சாம்பார் வச்சு டின்னர் முடிச்சாச்சு.